ப்ரெக்னன்சியில் ஏதாவது ஒரு ட்ரைமஸ்டரில் உங்களுக்கு ஸ்பாட்டிங் ஆகுதா? உடனே பேனிக் ஆகி ஹாஸ்பிட்டல் பதறி அடிச்சு போகிறீங்களா? இல்லை இதெல்லாம் நார்மல் தான், நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கீங்களா? ப்ரெக்னன்சியில் ஸ்பாட்டிங் வருது அப்படின்னாலே கண்டிப்பாக தெர் இஸ் சம் ப்ராப்ளம்னு அர்த்தம். என்ன எதுன்றது நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், நான் டாக்டர் யோகேஷாலினி, யோகனா ஹாஸ்பிட்டலோட சீஃப் ஆப்ஸ்டெட்ரிஷியன் அண்ட் கைனகாலஜிஸ்ட். ஒன்று இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங். யூஸ்வலாக இது ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் வரும். லைட்டாக பிங்கிஷாக அந்த டிஸ்சார்ஜோட மிக்ஸ் ஆகி ஆன் அண்ட் ஆஃப் நோட் பண்ணுவாங்க. பெருசாக பெயின் எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இது ட்ரபிள் இருக்காது. இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறப்போ நீங்கள் கண்டிப்பாக டாக்டர் கிட்ட இந்த சிம்டம்ஸை ஷேர் பண்ணணும். ரொம்ப அதிகமாக இருக்கிறப்ப ஹார்மோன் டேப்லெட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க. எம்ப்ரியோ யூட்ரஸோட அந்த எண்டோமெட்ரியல் லைனிங்கில் அட்டாச் ஆகிறப்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற மினிமல் கைண்ட் ஆஃப் ப்ளீடிங் தான் இந்த ப்ளீடிங். ரெண்டாவது, உடலுறவுக்கு பின்னாடி வர ஒரு வகையான ப்ளீடிங். ஒரு சில பேருக்கு பிரெக்னன்சியில் உடலுறவு இருக்கிறப்போ லைட்டான ஒரு ஸ்பாட்டிங் நோட் பண்ணுவாங்க. இது சர்விக்ஸ்லேருந்து வரக்கூடிய ஸ்பாட்டிங்காக இருக்கலாம். சிறிய அளவில் இருக்கிறப்ப இதை நீங்கள் டாக்டர்கிட்ட போக வேணாம். ரொம்ப அதிகமாக இருக்கிறப்ப கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போய் பார்த்து சர்விக்ஸில் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கா, ஏதாவது பாலிப் இருக்கா, சர்விக்ஸோட லென்த்து ஷார்ட்டாக இருக்குதா, இல்லை சர்விக்ஸ் ஏதாவது ஓப்பனாக இருக்கான்றதை கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லைட்டான ப்ளீடிங் வருது, பெயின்ஸ் எதுவும் இல்லை, அக்கேஷனாக தான் இருக்குன்னா மோஸ்ட்லி பிரச்சனை இருக்காது. பட் டாக்டர்கிட்ட கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க.